அவங்க சொல்லியிருக்க கணக்கு 35,000 40,000 பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிறத கூட 1,00,000க்கு மேலே வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காட்டாறு வெள்ளத்துக்கு வந்துட்டு தடை இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம தளபதி எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ரசிகருக்காக கூட்டம் வந்துச்சு. இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டு நிறைய மக்கள் வராங்களே தவிர இப்போ வந்துட்டு ரசிகரை நான் வந்து முதல்ல சொன்னாங்க, இவர் ஒரு நடிகர் எங்கே போனாலுமே கூட்டம் வரதான் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அப்படி கிடையாது. நடிகருக்காக இல்லாமல் நம்ம தலைவருக்காக வந்துட்டு ஏற்றுக்கிட்டு இத்தனை பேர் கூட்டமாக வந்திருக்கிறாங்க. இன்னமும் கூட்டம் வரும். ஆனால் அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இல்லை, ஒரு துயர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட்டம் வராதுன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் போய் அதை தாண்டி கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. கரூர் சம்பவத்தில் வந்துக்கிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மளுக்கு யாருமே எதிர்பார்க்கல அந்த மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு. நம்ம தளபதி வந்ததையுமே யாருமே வந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க, முள்கம்பி மேலே ஏறாதீங்க, கேமரா இருக்கும், கரண்ட்டு கம்பத்து மேலே ஏறாதீங்கன்ட்டு. அப்போ எல்லா ஏற்பாடுமே தான் பண்ணியிருந்தாங்க. எல்லா போலீஸ் மேட்டை தான் அப்போயும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை விட எல்லா இடத்துலையும் பக்காவாக வந்துக்கிட்டு ஒவ்வொரு பேனரும் வச்சு லேடிஸ்க்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி, ஜென்ஸுக்கு தனியாக இடம் ஒதுக்கி அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ வயது முதிர்ந்தவங்களாம் வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர்றாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஆல்ரெடி வந்துட்டு இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து செயல் வீரர்கள் கூட்டம் வச்சு அதில் சொன்னாங்க, கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு அப்புறமேட்டுக்கு முதியவர்கள், குழந்தைங்க இந்த மாதிரி எல்லாமே தவிர்த்துக்குங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு தவிர்த்துட்டு வாங்க ஏன்னா அப்படின்னு சொன்னாங்க. அதை எல்லாமே மீறி அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வராமல் அவர் பேச்சை கேட்டு முக்கால்வாசி பேர் அதெல்லாமே தவிர்த்துட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து எந்த டாபிக் பேசுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? எப்பயுமே 2 டாபிக் தான், ஒன்று டிஎம்கே, ஒன்று டிவிகே. பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பேசுவாருன்ட்டு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். இல்லை, லாஸ்ட் டைம் பாண்டிச்சேரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் நிறைய பிரச்சனைகள், தமிழக பிரச்சனை பற்றி பேசவே இல்லை அவர். இப்போ பாண்டிச்சேரியில் நடந்ததுன்னா மாநில அளவிலான ஒரு இதுதான். அதில் வந்துட்டு பேட்ஜ் வேணும், பாஸ் வேணும் அப்படின்ட்டு சும்மா மாநில கூட்டம் மட்டும்தான். தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம ரசிகர் மன்றம் ஆரம்பித்தது ஈரோட்டில் தான் ஃபஸ்ட்டு. அதனால் ஈரோட்டில் வந்துட்டு இப்போ மண்ணில் பேசுகிறது எல்லாருமே இன்னும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே, என்ன பேசுவார் அப்படின்ட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தருமே எக்ஸைட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 6 பேர் வந்திருக்கிறோம். காலையில் 6 மணிக்கே நாங்கள் இங்கே வந்துட்டோங்க. இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா? இல்லை, இங்கே எல்லாமே நல்லா சேஃப்டியாக இருக்குது. எல்லாமே ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 5 மணிலேருந்து நிறைய இன்னும் கூட்டம் வரும்னு எதிர்பார்க்குறேங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எவ்வளோ? எப்படியும் ஒரு 1,00,000 பேர்லேருந்து மேலே வரலாம், வாய்ப்பு இருக்குங்க, நிறையா இருக்குது. விஜய் சாரை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இங்கே வரும்போது பெண்கள் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக பிரித்து விடும்போது பெண்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. பாத்ரூம் வசதி பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டாலும் அப்போவே உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நாங்கள் நினச்சதை விட ரொம்ப ஜாஸ்தியாக தான் கூட்டம் இருக்குது. நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம். ஆக்சுவலாக நேற்று நைட்டு வரலான்னு பிளான் பண்ணோம். ஏன்னா இருந்த ரஸ்ஸில் எங்களால் வர முடியல. அங்கே பல்லடத்துலேருந்தே இருந்து பார்த்திங்கன்னா நல்ல டிராஃபிக்காக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணா வந்ததையும் பார்த்துட்டு போவோம். ஆமாங்க, நாங்கள் வரும்போது கூட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. இதை விடவும் ஜாஸ்தியாக வந்துட்டுருக்காங்க எங்கள் பின்னாடி. நாங்கள் பார்த்துட்டு தான் சார் வந்தோம். இப்போ ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் பார்க்கணும்னு வராங்க, ஆர்வத்தில் வராங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறோம். அது எப்படின்னா எங்களோட மனசிலிருந்து அண்ணாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வர்றோம். விஜய் சாரை பார்க்கணும் அப்படிங்கிறது. முத்துலக்ஷ்மி.